நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ராணுவ வீரர்கள் மீதான பிரித்தானியாவினுடைய தடை, இலங்கை வருகின்றார் டேவிட் லாமி என்கின்ற தொடர்பிலான செய்திகள் தற்பொழுது வெளிவருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்த குற்றத்தோடு தொடர்புடையவர்கள் யுத்த காலத்துல மிக முக்கியமானவர்களாக, மனித உரிமை மீறல்களுக்குரியவர்களாக இருந்தவர்கள் சார்பாக பிரித்தானியா பல தடைகளை விதித்திருந்தது. அதே போன்று கனடா பல தடைகளை விதித்திருந்ததெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பின்னணியில தான் தற்பொழுது பல நாடுகள் இலங்கையில், அதாவது தாயக பகுதியில் இடம்பெற்றது யுத்த படுகொலை, அதாவது இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை, மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்றதை அங்கீகரித்து பல விதமான தடைகளை விதித்திருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பின்னணியில தான் டேவிட் லாமி இலங்கை வருகின்றார் என்ற விடயம் தற்பொழுது பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர் மீது பிரித்தானியா விதித்த தடை குறித்து புதிய அரசாங்கம் எவ்வாறு பதிலளித்தது என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உலகளாவிய இலங்கை மன்றத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாஸ் தர்மஸ்தாசா தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவின் துணை பிரதமர் கொழும்புக்கு வருகை தர இருக்கின்ற நிலையில இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் வருகின்றார் என்ற விடயம் இருக்கிறது. பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி, கடற்படை அட்மிரல் வசந்த கர்நாகொட மற்றும் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட முன்னாள் ராணுவ தலைவர்கள் மீது தடைகளை விதிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில தண்டனை நடவடிக்கைகளுக்கு லாமி அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய தர்மதாசா, அதாவது புதிய அரசாங்கம் பிரித்தானிய நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு பதில் அளித்தது என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளராக இருந்த அவர் கர்நாகொட சவேந்திர சில்வா, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜாசூரிய மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லாட்டி கருணா அம்மான் என்று ஆகியோர் மீது தடைகளை அறிவித்த 7 மாதங்களுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று நீதித்துறை செயலாளராகவும் துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொறுப்பானவரால் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக லாமி மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்றைய தினம் கூறியிருந்தார். ஜூன் மாதம் 2000 தனது 27வது வயதில் தொலைக்காட்சி எம்பியாக லாமி முதன்முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார தடைகளை விதிக்கும் முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வதாகவும் லாமி அறிவித்திருந்தார். கனடா, மலாவி, மண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவுக்கு பிரித்தானிய தலைமை தாங்குகின்றது. இலங்கையில் நடந்த போர்க்காலத்தில் பிரித்தானிய தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அடைக்கலம் அளித்தது. விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரான அன்சி பாலசிங்கத்தின் மனைவியையும் ஒரு காலத்துல பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலய ஊழியருமான அடில் விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்டது. பிறகு இங்கிலாந்தில் அவர் வசிக்கின்றார். இவ்வாறான பின்னணியில தடைகள் குறித்து விசாரித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக மார்ச் 2025 ஒரு அமைச்சர் குழுவை நியமிப்பதாக தற்போதைய அரசாங்கம் அறிவித்த போதிலும் அவர்களை பற்றி எதுவும் கேள்விப்படவில்லை. குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பிரச்சாரத்துக்கான சாசனத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட லாமி வருகை தந்திருக்கிறார். இதன்படி ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்த லாமியின் வருகையை பயன்படுத்திக் கொள்ள எதிர்கட்சியை வலியுறுத்துகின்றேன் என அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயகத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கும், தாயகத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கும், தாயகத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கும் இட்டுவரைக்கும் பதில் தெரியாத விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அன்றைய தினம் இவர்கள் மிக முக்கியமானவர்கள், முக்கிய விடயங்களில் செயற்பட்டிருந்தார்கள். மனித உரிமை மீறல்களுக்கு முன்னுக்கு நின்றார்கள் என்ற நகர்வுகளை மையப்படுத்தித்தான் பிரித்தானியா அவர்கள் மீதான தடையை விதித்திருந்தது. இச்சை வரைக்கும் யுத்தம் முடிவுட்டு 10 தசாப்தங்களை தாண்டியும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில இவ்வாறு பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகள் ஆங்காங்கே அவர்களுடைய இவ்வாறான ஒரு முடிவுகள் தான் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கிறது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் லாமியினுடைய வருகை
எவ்வாறான பின்புலத்தை தாங்கி நிற்க போகிறது, எப்படியான நகர்வுகளை, அதன் பிற்பாடு எப்படியான விடயத்தை கொண்டு வரப்போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.